நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை சுமந்து ஏந்தி தப்புவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் பரிசுத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம். Let's turn our Bibles to Romans chapter 14 and verse 12. Romans 14 and verse 12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Romans 14 and verse 12. So then every one of us shall give account of himself to God. We are called to give account to God for whatever God has bestowed on us. தேவன் நமக்கு தந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நாம் எதை செய்தோம் என்று நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். We have to give account of ourselves. மத்தேயு 25வது அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அங்கே 15வது வசனத்திலே நம்ம 14வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கே பார்க்கிறோம், 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்து உடையவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அங்கு பார்க்கிறோம் 20வது வசனத்திலே, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி.
அதே மாதிரி 2 தாலந்தை வாங்கினவருக்கும் ஆண்டவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்குறோம். கடைசியில் இந்த 1 தாலந்து வாங்கினவனுடைய நிலைமையில நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இருந்த அந்த 1 தாலந்தை அவன் அவன் உபயோகிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளம் உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர்லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கேயும் வந்து பார்க்குறோம், எஜமான் அவரிடத்தில் கணக்கு கேட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவிய நாட்களிலே இயேசுவை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நடத்துகிறோம் என்பதை குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்கே பார்க்குறோம், 5 தாளந்தை வாங்கினவனுக்கு வேற 5 தாளந்தை அவன் வந்து வாங்கினான். இப்போ 10 தாளந்து அவனிடத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 1 தாளந்து உபயோகிக்காதவன் கிட்ட இருந்து எடுத்து அந்த 10 தாளந்து உள்ளவனுக்கு அவர் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் எங்க வந்து அவருக்கு லாபம் இருக்குமோ அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இன்வெஸ்ட் பண்ணுவார். இங்கே பார்க்குறோம், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று அதோடு நிறுத்தி விடாம உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நாட் ஒன்லி தட் we are rewarded for the work we are doing, but we are able to enjoy the joy of the Lord. எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறார். Revelation 22:12 says, Lo, surely I come quickly, I will be going to reward you for the works which you have done. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்கிறார். அதனால நம்ம இந்த ஜீவிய நாட்களிலே ஆண்டவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வெகு காலமான பின்பு அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்டார்ன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, அவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு பயந்து இந்த உலகத்திலே ஜீவித்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அப்பா திறமைகள் தாளந்துகளை உமக்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.